السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. عن جبير بن مطعم رضي الله عنه أنه سمع النبي صلى الله عليه وسلم يقول لا يدخل الجنة قاطع. رواه البخاري. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளையெல்லாம் இந்த புனிதமிகு ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கெல்லாம் சில கடமைகளை, முக்கியமான சில கடமைகளை செய்யும்படி சொல்லியிருக்கின்றான். அதே போன்று நாம் நம்முடைய சொந்த பந்தங்களோடு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பொருள் உதவி செய்ய வேண்டும், அவர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலேயும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே, பல ஹதீஸ்களிலே சொந்த பந்தங்களோடு அவர்களோடு உறவு முறையை பேணி நடக்க வேண்டும். அப்படி பேணி நடந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், பல நன்மைகள் கிடைக்கும், பரக்கத்துகள் கிடைக்கும், நிம்மதிகள் கிடைக்கும். உங்களுடைய உணவிலே இன்னும் பல விஷயங்களிலே உங்களுக்கு பரக்கத்து ஏற்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு மாற்றமான முறையிலே அந்த உறவுகளை எல்லாம் நாம் சொந்த பந்தங்களோடு சொந்தம் கொண்டாடாமல் அவருடன் உறவை முறித்து அவர்களை துண்டித்து நாம் இந்த உலகத்திலே வாழும்போது வாழ்ந்தால் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹும் அந்த உறவினர்களுக்கு உறவோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக பல இடங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். முன்னால் வாசித்த அந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துன் நூரிலே சொல்லி காட்டுகின்றான். வலா யஅ்தலி உலுல் ஃபض்லி மின்கும் வஸ்ஸஅதி அன் யு'து உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹி
வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இன்னும் நீங்கள் மேல் மிச்சமாக வசதி வாய்ப்பு உடையவர்களாக இருந்தால் நீங்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் சென்றார்களே அவர்களுக்கும் நீங்கள் பொருள் உதவி செய்யுங்கள். அப்படி பொருள் உதவி செய்யாமல் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களை பொருட்படுத்த வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு, இப்படி நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்பதாக கேட்டுவிட்டு, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் எதற்கு இறங்கியது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு போருக்கு திரும்பி வருகையில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை இட்டுக்கட்டி பேசியதின் காரணமாக, அதிலே குறிப்பாக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவுமுறை, சிறிய தாயார் அவருடைய மகன் மிஸ்தஹ் என்பவர், அவர்களும் சேர்ந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை இட்டுக்கட்டி பேசினார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. இப்படி பேசியதின் காரணமாக அதற்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறிய தாயாருடைய மகன் மிஸ்தஹ் என்பவர் ஏழையாக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் பத்ர் போரிலே கலந்து கொண்டவர். அதே போன்று மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்று வந்தவர். அதிலேயும் குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மிஸ்தஹ் அவர்களுக்கு ஏழையாக இருந்ததின் காரணமாக பொருள் உதவி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அவர்கள் கோபமாகி, நான் இனிமேல் மிஸ்தஹ் அவர்களுக்கு எந்த பொருளும் உதவியும் செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்தார். அதன் காரணமாகத்தான் இந்த வசனம் இறங்கியது என்பதாக வருகின்றது. அல்லாஹ் திருமறையிலேயும் இது போன்ற வசனங்களை அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா, நீங்கள் சொந்தங்களுக்கு தன் விருப்பப்படி அவர்களுக்கு விருப்பத்துடன் அந்த பொருளை அவர்களுக்கு சொந்தங்களுக்கு கொடுங்கள், உறவினர்களுக்கு உதவி செய்யுங்கள், கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்துன் நஹ்லிலே அல்லாஹ் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இஹ்சானம் வபிதில் குர்பா. குத்துபாவிலே, இரண்டாவது குத்துபாவிலே கடைசிக்கு முன்னால் இந்த வசனத்தை ஓதுவார்கள். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். அந்த வசனத்திலே வரக்கூடிய வார்த்தை தான் வபிதில் குர்பா, இஹ்சானம் வபிதில் குர்பா. நீங்கள் சொந்தங்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு கொடுங்கள், நெருங்கிய உறவினர்களுக்கும் சொந்தங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று பனி இஸ்ராயீலையும் சொல்லி காட்டுகின்றான், வஈதாஇ தில் குர்பா என்பதாக. அதே போன்று வசனங்கள் தான், சிறிய வார்த்தைகள் மாறுதலுடன் பல வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஆதிதல் குர்பா ஹக்கஹு, அவர்களுடைய உரிமைகளை சொந்தங்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி பல இடங்களிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்கள் உறவினர்களுக்கும் சொந்தங்களை ஆதரித்து நடங்கள், அவர்களுக்கு பொருள் உதவி செய்யுங்கள்,
அவருடன் இருங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலேயும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லியிருக்கின்றார்கள். முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, லா யத்குலுல் ஜன்னத காத்திஉன், ரவாஹுல் புகாரி. நீங்கள் சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்ந்தால் நீங்கள் சொர்க்கம் சொல்ல மாட்டீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கின்றார்கள், நற்காரியங்கள் செய்வது தீய மரணத்தை தடுக்கிறது, அதே போன்று தர்மம் செய்வது அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கிறது. அதே போன்று மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லும்போது சொன்னார்கள், உறவு முறையினை பேணுவது, சொந்த பந்தங்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்வது ஆயுளை அதிகரிக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். மூன்று விஷயங்கள், நற்காரியங்கள் செய்வது தீய மரணத்தை தடுக்கிறது, வஅஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் நன்மை செய்யுங்கள், அதனால் அல்லாஹ் உங்களை பிரியப்படக்கூடியவனாக, நன்மை செய்வோரை பிரியப்படக்கூடியவனாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அது எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பிரியப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால் தீய மரணத்தை தடுக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் தர்மம் செய்வதும் அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே இரண்டாவது விஷயமாக சொல்லியிருக்கின்றார்கள். தர்மம் செய்தால் பலா முசீபத்துகளை தடுக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் திருமறையிலேயும் பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் பகிரங்கமாக இரவிலோ பகலிலோ எப்பொழுது தர்மம் செய்தாலும் செலவு செய்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை என்பதாக சொல்லி காட்டுகின்றான். வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், நீங்கள் எந்த ஒன்றை தர்மமாக செலவு செய்தாலும் அதனை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னும் பல ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் தர்மம் செய்தால் உங்களுடைய பொருளிலே குறைவு ஏற்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். மூன்றாவதாக உறவு முறையினை பேணுவது, சொந்த பந்தங்களுடன் அழகிய முறையில் நடப்பது, இப்படி யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுடைய ஆயுளை அதிகரிக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, யார் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டாரோ அவர் விருந்தினரை உபசரிக்கவும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டாரோ அவர் உறவு முறையை பேணி நடக்கவும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மூன்றாவதாக, எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டாரோ அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும், இல்லையெனில் மௌனமாக இருக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸிலேயும் உறவு முறையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு முறையை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். உறவு முறையை பேணி நடக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று எவர் இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், எவருக்கு தமது ரிஸ்கில் அபிவிருத்தி வேண்டும், அதே போன்று தனது ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் உறவு முறையை பேணி நடக்கவும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள், தமது வம்ச வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் உறவு முறையை பேணி நடப்பதற்கு
தோதுவாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று தமது வம்ச வழிகளை, சொந்த பந்தங்களை தம்முடைய மக்களுக்கும் சொல்லித்தர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இவர்கள் சொந்தம் என்பதாக தெரியும். அதனால் அவர்களும் உறவு கொண்டாடுவார்கள், உறவு முறை பேணி நடப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுதெல்லாம் பிள்ளைகளிடத்திலே இவர் யார் என்று கேட்டால் சொந்த தந்தையுடைய அத்தாவுடைய பெயரையே தெரியாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது உள்ள பிள்ளைகள் எல்லாம் நெருங்கிய சொந்தங்களே தெரியாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது உள்ள பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சொந்த பந்தங்கள் என்பது யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி தெரிந்தாலும் அந்த சொந்த பந்தங்களை முறித்து வாழக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கலாம், நெருங்கிய சொந்தங்களிடத்திலேயே கணவன் மனைவியிடத்திலே பேசுவதில்லை, சண்டை சச்சரவு பல வருடங்களாக. அதே போன்று மௌத்தாகிவிட்டாலும் அவர்களை பார்ப்பதற்கு கூட வருவதில்லை. அதே போன்று தந்தை மகனிடத்திலே பேசாமல், நல்லது கெட்டது எதற்குமே வராமல், இப்படியெல்லாம் உறவு முறையை நெருங்கிய இரத்த பந்தங்களே இந்த அளவிற்கு என்று சொன்னால் இன்னும் உறவு முறையை எப்படி சொல்வது? நெருங்கிய சொந்தங்களே, தந்தை மகனே, நல்லது கெட்டது, நல்ல விஷயங்களிலே கெட்ட மரணம், திருமணம், இது போன்ற விஷயங்களிலே கலந்து கொள்ளாமல் தந்தை யாரோ மகன் யாரோ என்பதை, திருமணம் நடப்பதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். வேறு யாரோ திருமணத்தை நடத்தி வைப்பதையும், அதே போன்று ஜனாசா ஆகிவிட்டால், மையத்தாக ஆகிவிட்டால் வேறு சொந்தங்கள் அதற்கு உரிமை கொண்டாடுவதையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நெருங்கிய தந்தை மகள், தந்தை தாய் மகள், இப்படி நெருங்கிய உறவுகளிடத்திலே உறவு இல்லாமல், பேச்சுவார்த்தை இல்லாமல், சண்டை சச்சரவு செய்து கொண்டு நாம் உறவை துண்டித்து வாழ்ந்தால், அல்லாஹ் திருமறையிலே சொன்னது போன்று நாம் உறவு முறையை பேணி நடந்தால்தான் நமக்கு பர்க்கத்து கிடைக்கும், ஆயுள் அதிகமாகும், நம்முடைய தேவைகள் நிறைவேறும், நிம்மதி கிடைக்கும். அதற்கு மாற்றமான முறையிலே உறவு முறையை நாம் துண்டித்து அவர்களுடன் சேர்ந்து வாழாமல் துண்டித்து வாழ்ந்தால் நமக்கு இம்மையிலேயும் நிம்மதி இருக்காது, பர்க்கத்து இருக்காது, ஆயுள் நீட்டிக்கப்படாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனது நேசர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 காரியங்களை செய்யும்படி எனக்கு உபதேசித்தார்கள். 1ஆவதாக மிஸ்கீன்களுடன், ஏழைகளுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். 2ஆவதாக வசதி வாய்ப்பில் தன்னை விட கீழ் உள்ளவர்களை, துனியாவுடைய விஷயத்திலே வசதி வாய்ப்பிலே தன்னை விட கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும், மேலுள்ளவர்களை பார்க்கக்கூடாது. தீனுடைய விஷயத்தில் மேல் உள்ளவர்களை பார்க்க வேண்டும், ஆனால் துனியாவுடைய விஷயத்தில் தன்னை விட கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். 3ஆவதாக யாரிடமும் யாசிக்கக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசித்தார்கள். 5ஆவதாக மக்களுக்கு கசப்பாக இருந்தாலும் உண்மையே பேச வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் திருமறையிலே கூறும்போது கூறி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூனூ மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். மக்களுக்கு மத்தியிலே உண்மையே பேச வேண்டும், கசப்பாக இருந்தாலும் உண்மையே சொல்ல வேண்டும் என்பதாக 5ஆவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசித்தார்கள்.
ஆறாவதாக அல்லாஹ்வுடைய கட்டளையையும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட போதனைகளை சொல்லும்போது யாருடைய பழிப்பையும் கண்டு பயப்படக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசித்தார்கள் என்பதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏழாவதாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற கலிமாவை, என்ற தஸ்பீஹை நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும் என்பதாக எனக்கு உபதேசித்தார்கள். இந்த தஸ்பீஹ், இந்த கலிமா அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழுள்ள புதையிலில் உள்ளது என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இந்த 7 விஷயங்களையும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்தார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் உறவு முறைகளை பேணி நடக்கின்றேன், ஆனால் அவர்கள் என்னுடன் உறவு முறையை துண்டித்து வாழ்கின்றார்கள். நான் அவர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்கின்றேன், அவர்கள் எனக்கு தீங்கு செய்கின்றார்கள், என்னை கண்டு கொள்ளவில்லை என்பதாக அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிட்டார். நீர் சொல்வது உண்மையானால் அவருடைய வாயிலே சாம்பலை திணிக்கிறீர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் எதுவரை இந்த உறவினர்களை ஆதரித்து நடப்பீர்களோ அதுவரை உங்களுக்கு ஒரு உதவியாளர் உங்களுடன் இருந்து கொண்டே இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி நாம் உறவு முறைகளை பேணி நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஆயுளை அதிகப்படுத்துவான், நமக்கு பரக்கத்தை எல்லாம் அதிகமாக செய்வான். இன்னும் பல ஹதீஸ்களில் இருக்கின்றது. அதே போன்று யார் மற்றவர்களுக்கு சதக்கா செய்தால் ஒரு நன்மை தான் கிடைக்கும், சதக்கா செய்ததனுடைய நன்மை மட்டும் கிடைக்கும். ஆனால் யாரெல்லாம் உறவினர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு 2 நன்மை கிடைக்கும். ஒன்று சதக்கா செய்ததின் நன்மை, இன்னொன்று உறவினர்களுக்கு கொடுத்த நன்மை என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் உறவு முறையை பேணி நடக்கின்றாரோ அவருடன் நான் இருக்கின்றேன், அவருடன் நான் சேர்ந்து இருக்கின்றேன். எவர் உறவு முறையை துண்டித்து வாழ்கின்றாரோ அவரை விட்டும் நான் துண்டித்து விடுகின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உறவை துண்டித்து வாழ்பவருடன் அல்லாஹும் துண்டித்து விடுகின்றான் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இப்படி நாம் இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. இப்போதெல்லாம் நாம் வசதி வாய்ப்பில் இருந்தால் உறவு முறையை பேணிக் கொள்கின்றார்கள். யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லையோ அவர்களை கண்டு கொள்வதே இல்லை. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உறவு முறையை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை ஆதரித்து அவர்களுடன் உறவாடி சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இம்மையிலும் நாளை மறுமையிலும் அதிகமான கூலிகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். சேர்ந்து வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும், ஆனால் துண்டித்து வாழ்ந்தால் அவர் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முறையிலே நாம் சொந்த பந்தங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களை துண்டித்து விடாமல் அவர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்.